கயல் சிஸ்டர் இங்க வேலை செய்யலைன்னா நாங்க யாருமே இங்க வேலை செய்ய மாட்டோம். ஹாசினி, ஐயோ கயல் இரு. என்னமா நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கீங்க? உள்ள அவ்ளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எவ்ளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்ளோ சர்ஜரி இருக்கு, வேலை செய்ய மாட்டேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், கையில் என்ன அவ்ளோ நல்லவளா? அவளுக்காக இத்தனை பேர் கொடி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. டாக்டர், கயல் சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறதுனாலதான் அவங்களுக்காக நாங்க இவ்வளவு பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம். சோசியல் நெட்வொர்க்க நம்புவீங்க, ஆனா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை நம்ப மாட்டீங்கல்ல? ஏன் சார், நாங்கெல்லாம் அவ்வளவு மோசமாயிட்டோமா? கூட இருக்கிறவங்களை விட எவனோ போடுற போஸ்டையும் கமெண்டையும் தான் நாமெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. எங்க சார் இந்த மனிதாபிமானம், மனசாட்சி எல்லாம் போச்சு? கயல் சிஸ்டர் அவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க, டீன் அதை எதையுமே காதுல வாங்காம வேலையை விட்டு போக சொல்றாரு. அவங்கள பார்த்தா எங்களுக்கு பாவமா இருக்கு சார். சிறந்த செவிலியர் விருது வாங்க தகுதியானவங்கள இப்படி தப்பானவங்கன்னு சொல்லி இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போன்னு சொல்றீங்களே, இது எந்த வகையில சார் நியாயம்? யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்க எங்களோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது. கயல் சிஸ்டருக்காக நாங்க நிப்போம். அவங்க திரும்பவும் வேலைக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நாங்க யாருமே இங்க வேலை செய்ய மாட்டோம். ஹாசினி, நான் சொல்றத கேளு ஹாசினி. சிஸ்டர், நீங்க சும்மா இருங்க. இத சும்மாவே விடக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். சிஸ்டர், இது நம்ம செவிலியர் நல சங்கத்துக்கு கம்ப்ளைண்டா கொண்டு போவோம். ஹாசினி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பண்ணிதான் ஆகணும் சிஸ்டர். சார் சார் சொல்லுங்க கதிர். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸுங்கெல்லாம் ஒண்ணு கூடி ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க சார். எதுக்கு? கையில் இங்க வேலை செய்யலனா நாங்களும் இங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், எல்லாரும் கும்பலா நின்னுட்டு இருக்காங்க சார். என்னன்னு விசாரிக்க போனா எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு மிரட்டுற மாதிரி பேசுறாங்க சார். ஹாசினி, ஏன் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க? எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. டியூட்டி நேரத்துல பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. முடியாது சார். கயல் சிஸ்டரை நீங்க திரும்பவும் வேலைக்கு கூப்பிட்டா மட்டும்தான் நாங்க வேலை பார்ப்போம். அவங்க ஒருத்தருக்காக உங்க வேலையை அழைப்பீங்களா? எல்லாரும் ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. முடியாது சார். அவங்கள திரும்ப வேலைக்கு கூப்பிட்டா மட்டும்தான் நாங்க வேலை பார்ப்போம். இல்லைன்னா நாங்க வேலை பார்க்க மாட்டோம் சார். ஆமா, நாங்க வேலை பார்க்க மாட்டோம் சார். ஸ்டாப் இட். யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் இந்த ஹாஸ்பிடல் டீன். யார் வேலையில இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் ஒருத்தங்க வேலையை விட்டு தூக்குனா அது எங்க தனிப்பட்ட பிரச்சனை. தேவையில்லாம மத்த பிரச்சனையில தலையிட்டு உங்க வேலைகளை பாதிக்க விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கயல் மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு. சோசியல் நெட்வொர்க்ல அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. அத நானும் பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்கு. இவங்களை வேலைக்கு வச்சு அந்த நேமை கெடுத்துக்க சொல்றீங்களா? சார், கயல்ன்றவங்க யாரு சார்? ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்த அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக சோசியல் நெட்வொர்க்ல வர்ற நியூஸை நம்பி ஏன் சார் அவங்கள வேலையை விட்டு தூக்க நினைக்கிறீங்க? சோசியல் நெட்வொர்க்க நம்புவீங்க, இங்க வேலை செய்யற உங்க ஸ்டாஃபை நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார், கயல் தப்பானவங்களா? சார், இவ்ளோ நாளா இந்த ஹாஸ்பிட்டல்ல கயல் சிஸ்டர் வேலை செய்யறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல. அப்புறம் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்கள பத்தி தப்பா சொன்னதுக்கு
இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி சார் நீங்க வேலையில இருந்து தூக்குவீங்க?